தமிழ் உறவுகளே, மீண்டும் ஒரு உலக நகர்வுகள் நிகழ்வினூடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய இந்த நிகழ்வில் நான் ஆஸ்திரேலியாவிலிருந்து அருள், என்னுடன் இங்கிலாந்திலிருந்து இராணுவ புலனாய்வு மற்றும் அரசியல் பொருளாதார ஆய்வாளர் கலாநிதி அருஸ் பங்கு பெற்றுகின்றார். வணக்கம் அருஸ். வணக்கம் அருள். இலக்கு நேர்களுக்கு அன்பு கலந்த வணக்கம். முக்கியமாக இன்று நாங்கள் ஆராயப்பட வேண்டியது இந்த மத்திய கிழக்கு யுத்தத்தினுடைய தொடர்ச்சி. தொடர்ந்தும் அமெரிக்கா ஈரான் மீது குண்டு வீச்சுக்களை தொடர்ந்து நடத்தி கொண்டே இருக்கிறது. ஈரானும் பதிலுக்கு அதாவது அமெரிக்க சார்பான மத்திய கிழக்கு நாடுகள் மீது குண்டு தாக்குதல் நடத்துகிறது. அதே வேளையிலே ஹொர்முஸ் நீரிணையை அதாவது மூடியிருப்பதாக ஈரான் கூறியிருக்கிறது. மேலும் தாக்குதல்கள் நடைபெறுகின்றன. பல கப்பல்கள் தாக்கப்பட்டிருக்கின்றன. ஒரு வீடியோ ஒன்றை பார்த்தேன். ஒரு கப்பல் ஒன்று உடைந்து நெடிந்து உள்ளே கடலுக்குள் போகின்ற காட்சி ஒன்றும் கூட படமாக்கப்பட்டிருக்கிறது. என்ன நடக்கிறது இப்பொழுது மத்திய கிழக்கிலே? கொஞ்சம் தகவலை விரிவாக தாருங்கள். இன்றும் தாக்குதல் தொடர்கின்றது. அமெரிக்கா தனது ஈரான் மீதான தாக்குதல்களை தீவிரப்படுத்தி இருக்கின்றது. ஆழமான பகுதிகளுக்கும் துல்லியமான ஏவுகணைகள், டொமஹாக் ஏவுகணைகள் மூலம் தாக்குதலை நடத்தி இருக்கின்றது. ஈரான் இந்த பந்தர் அப்பாஸ் பகுதியில் இடம்பெற்ற தாக்குதலின் போது ஈரான் கூறியிருக்கின்றது தாங்கள் அமெரிக்காவின் லூகாஸ் ரக ட்ரோனை ஒன்றை சுட்டு வீழ்த்தியதாக கூறியிருக்கின்றது. அதாவது இந்த வான்வழி தாக்குதல்களில் முக்கியமாக ஈரான் முக்கிய துறைமுகமான சபகர் துறைமுகத்தை தாக்கி இருக்கின்றது. இந்த துறைமுகம் மூலோபாய முக்கியத்துவம் வாய்ந்ததாக கூறப்படுகின்றது. அதன் கட்டுப்பாட்டு கோபுரம் ஏவுகணை மூலம் தாக்கப்பட்டிருக்கின்றது. பாரசீக வளைகுடாவை தவிர்த்து இந்திய பெருங்கடலுடன் நேரடியாக தொடர்பை கொண்டதுதான் இந்த துறைமுகம். இது ஈரானுக்கு ஹோர்முஸ் நீரிணைக்கு வெளியிலான ஒரு தொடர்பை ஏற்படுத்தக்கூடிய இந்த துறைமுகம் ஈரான் ஆழ்கடல் துறைமுகமாகவும் இது கருதப்படுகின்றது. இதில் இந்தியாவின் ஆதரவுடன் செயற்படும் இந்த கொரிடோர் ஈரான், ஆப்கானிஸ்தான் மற்றும் மத்திய ஆசியாவுடன் ஈரானை இணைக்கின்றது. பாகிஸ்தானை முற்றிலுமாக கடந்து செல்கின்ற ஒரு துறைமுகமாக இருக்கின்றது. இந்த துறைமுக பகுதியில் இடம்பெற்ற தாக்குதல் ஈரானுக்கு ஒரு மிகப்பெரிய அதாவது அந்த பொருளாதாரத்தை நசுக்குவதற்காக அமெரிக்கா மேற்கொள்கின்ற தாக்குதலாகத்தான் பார்க்கலாம். அதே போல வளமை போல இந்த ஹோர்முஸ் நீரிணையை சுற்றி இருக்கின்ற ஹொமஸ்கான் மாநிலம், அந்த மாநிலத்தில் தான் பெருமளவான தாக்குதல்கள் இடம்பெற்றிருக்கின்றன. இந்த ஹாக் தீவை கைப்பற்றும் ஒரு திட்டம் அமெரிக்காவிடம் இருப்பதால் இப்போது அதை சுற்றி, அதாவது ஹோர்முஸ் நீரிணையை திறப்பது, ஹாக் தீவுகளை கைப்பற்றுவது போன்ற திட்டங்கள் இருப்பதால் இப்போது அதை சுற்றியே இந்த பெருமளவான தாக்குதல்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. இன்று இடம்பெற்ற தாக்குதலில் பம்போர் பகுதியில் இடம்பெற்ற தாக்குதலில் 7 IRGC படையினர் கொல்லப்பட்டதாகவும் 30 பேருக்கு கிட்ட காயமடைந்ததாகவும் கூறப்படுகிறது. இதுவரை இடம்பெற்ற தாக்குதல்களில் ஈரானில், அதாவது இந்த தடவை தற்போதைய 5 நாட்கள் இடம்பெற்ற தாக்குதல்களில் 35 பேர் கொல்லப்பட்டிருக்கலாம், 300 பேர் காயமடைந்திருப்பதாகவும் கூறப்படுகின்றது. அதே நேரம் குவைத்தில் உள்ள பேட்ரியாட் அமைப்பு, அமெரிக்காவின் பேட்ரியாட் ஏவுகணை ஈரானால் தாக்கி அளிக்கப்பட்டிருக்கிறது. இது வளைகுடா பகுதி முழுவதிலும் நடந்து வருகின்றது. வளைகுடா பகுதி முழுவதிலும் இருக்கின்ற அமெரிக்காவின் இந்த ரடார்கள், ஏவுகணைகள் குறிவைத்து தாக்கப்படுவதால் இது புவிசார் அரசியல் ஆய்வாளர் லெய்த் மரூப் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், ஈரான் இப்பகுதி முழுவதும் உள்ள அமெரிக்க இராணுவ இருப்பை அல்லது இராணுவ பிரசன்னத்தை திட்டமிட்டு சிதைத்து வருகிறது என்று சொல்லியும், வளைகுடா ஒத்துழைப்பு கவுன்சில் நாடுகளில் உள்ள ஹிமாஸ் தளங்கள், ஹிமாஸ் என்றது அமெரிக்காவின் பல்குழல் உந்துகணை செலுத்தி கிட்டத்தட்ட 60 கிலோமீட்டர் தூர வீச்சு கொண்டது மற்றும் ஏவுகணை தளங்களை அது தாக்கி வரும் வேளையில் 40 நாள் போரின் போது தப்பி பிழைத்த ஜோர்டானின் தளங்கள் மீதும் அது இப்போது தாக்குதலை குறிவைத்து நடத்தி வருவதாகவும், குவைத்தில் ஒரு முழுமையான பெட்ரியாட் வான் பாதுகாப்பு அமைப்பு, அதாவது லோஞ்சர், மிசைல்ஸ், கட்டுப்பாட்டு அறை மற்றும் கொமாண்ட் சென்டர் மற்றும் ரடார், இந்த அதை சேர்ந்ததான் ஒரு சிஸ்டம் என்று சொல்றாங்க, தொகுதி,
அந்த முழு தொகுதியையுமே குவைத்தில் வைத்து தாக்கி அளித்திருப்பதாகவும், ஈரானிய ஏவுகணைகளால் தாக்கப்படும் காணொளிகளை இப்போது இந்த சமூக வலைத்தளங்களில் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது என்று சொல்லியும், மேற்கு ஆசியாவில் அமெரிக்கா தரையிறங்க இடம் இப்போதைக்கு இருக்க போவதில்லை என்று அவர் கூறியிருக்கிறார். அதே நேரம் நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கட்டார்ல இருக்கின்ற அல் உதை ஏர்பேஸ்ல வந்து விமானங்களை பழுது பார்க்கும் அந்த கொட்டகை வந்து தாக்கப்பட்ட காணொளிகளை இந்த சேட்டலைட் நிறுவனங்கள் வெளியிட்டிருக்கின்றன. அதே போல ஓமான் துறைமுக பகுதியின் சேதத்தையும் அது வெளியிட்டிருக்கிறார்கள். அதே போல ஜோர்டான் பிரின்ஸ் ஹசன் வான்படை தளத்தில் உலங்கு வானூர்திகளின் தரிப்பிடம் தாக்கப்பட்டு சேதமடைந்திருக்கின்ற படங்களையும் போட்டிருக்கிறார்கள். அதே நேரம் இந்த சென்டினல்-2 என்ற சேட்டலைட் நிறுவனம் வெளியிட்ட படங்களின் அடிப்படையில் குவைத்தில் இருக்கின்ற அமெரிக்காவின் லொஜிஸ்டிக் ஹப் என்று சொல்லுகின்ற அவர்கின்ற வளங்கள் தளங்கள், அங்கு எரிபொருட்கள் மற்றும் படையினருக்கான உணவுப் பொருட்கள் என்று சொல்லி அவர்களின் அந்த தளத்தை தாக்கி இருக்கிறார்கள். அது முதல் விழுந்த ஏவுகணையால் அதை எரிந்து கொண்டிருக்கின்ற அதே சமயம் இரண்டாவதாக சாஹித் 136 என்ற ட்ரோன் அதற்கு மேல் விழுகிறதை திருப்பி காட்டியிருக்கிறார்கள். அது இரண்டாவது வெடிப்பில மேலும் தீ எரிவதை காணக்கூடியதாக இருக்கிறது. அதே நேரம் அமெரிக்காவும் வந்து ஈரான் பொட்டில் வாட்டர் ஃபேக்டரியை தாக்கி இருக்கின்றது, ஈரான் கோதுமை களஞ்சியத்தை தாக்கி இருக்கின்றது. முதல் தடவையாக அமெரிக்கா ஈரான் இவ்வாறான உணவு களஞ்சியங்களை தாக்கி இருப்பதாக ஈரான் குற்றம் சாட்டி இருக்கிறது. உணவு அல்லது தண்ணீர் மீது கை வைத்தல் என்பது உண்மையில் போர்க்குற்றத்துக்குள் வருகிறது என்று நான் நினைக்கிறேன். இப்போ என்னுடைய கேள்வி என்னவென்றால், அமெரிக்கா சொல்லுகிறது ஈரான் முழுவதும் தாக்குகிறேன் 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 என்று. ஆனால் எனக்கு என்னவோ அந்த எருமை மாட்டிலே மழை பெய்தது என்பது போல அதுக்கு எந்த ரியாக்ஷனும் இல்லாமல் ஈரான் பதில் தாக்குதலை மேற்கொண்டு அமைதியாக இருக்கிறது. அண்மையில் கூட அந்த தலைவரனுடைய இறப்பு நிகழ்விலே மக்கள் இலகுவாக ஆடைகளை அணிந்து அவருடைய பதாதைகளை தாங்கிக் கொண்டு வீதிகள் எல்லாம் வந்து தாராளமாக அவர்கள் மகிழ்வாகவும் அல்லது எந்த பயமும் என்று இருப்பதாகத்தான் தோன்றுகிறது. பார்வைக்கு நான் அன்றும் குறிப்பிட்டிருந்தேன் இன்னொரு நிகழ்விலே, அதாவது இந்த நாணயத்தை அமெரிக்க டாலருக்கு எதிராக 1,37,000 1,40,000 குறைத்திருந்தும், அவர்கள் மீது பொருளாதார தடைகள் விதித்திருந்தும், 40 வருட பொருளாதார தடையில் இருந்தும் அவர்கள் சுயமாக அவர்கள் வேறு யாரும், அதாவது தங்கியிருக்காத பொருளாதாரம் மாதிரி சுய பொருளாதாரத்தில் இருப்பவர் போல் தான் இருக்கிறது. இந்த அமெரிக்காவினுடைய தாக்குதல்கள் அதாவது ஈரானை எவ்வளவு தூரம் நலிவடை செய்யும் என்ற நம்பிக்கை அமெரிக்காவுக்கு இருக்கிறது. அவர்களால் அவ்வளவு நலிவடை செய்ய முடியுமா? இந்த பெரிய நிலப்பரப்பும் இவ்வளவு 9 கோடி மக்களும் உள்ள ஈரானை, அதை பற்றி கொஞ்சம் தகவல் கூறுங்கள். உண்மைதான். என்னென்று சொன்னால், இன்று வந்து அமெரிக்காவின் அதாவது ஈரானுக்கு எதிரான ஒரு மிகப்பெரிய தாக்குதலை செய்வதற்காக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தயாராகி வருவதாக இந்த ஆக்சியஸ் என்ற ஊடகம் தெரிவித்திருக்கிறது. இது குறித்த திட்டங்களை அவர்கள் அந்த சிச்சுவேஷன் ரூம் எனப்படும் உயர்மட்ட கட்டுப்பாட்டு அறையில் விவாதித்திருந்ததாகவும், ஹோர்முஸ் நீரிணை பகுதியில் தற்போது நடைபெற்று வரும் நடவடிக்கைகளை விட மிக விரிவான தாக்குதல்களை திட்டமிடுவதற்காக இந்த கூட்டம் இடம்பெற்றிருந்தது. ஈரானிய ஆட்சியின் மன உறுதியை உடைப்பதே இதன் வெளிப்படையான நோக்கம் என்றும், ஈரானிய ஆட்சியை அந்த நீரிணையை திறக்க செய்யவும், அணுசக்தி தொடர்பான அமெரிக்காவின் நிபந்தனைகளை ஏற்க செய்யவும் தூண்டும் வகையில் ஒரு பரந்த தாக்குதலை நடத்துவதற்கு அவர்கள் சிலவளந்த கார்பெட் பொம்மிங் என்று சொல்வார்கள். அப்படியான ஒரு கண்மூடித்தனமான தாக்குதல்களை, பெரும் அழிவுகளை ஏற்படுத்துவதற்கான ஒரு திட்டமாக இது இருக்கலாம் என்று கூறப்படுகிறது. ஈரானின் வான் பாதுகாப்பு அமைப்புகள், ரடார்கள், கப்பல் எதிர்ப்பு ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன் தளங்கள் மீது அமெரிக்கா ஏற்கனவே தொடர்ந்து 4 நாட்களாக தாக்குதல்களை நடத்தியுள்ளது என்றும், தற்போது ஈரானிய துறைமுகங்கள் மற்றும் கடற்படை முற்றுகை அமலில் உள்ளது என்று சொல்லியும், துறைமுகங்கள் மீதான கடற்படை முற்றுகையை அமெரிக்கா மீண்டும் கொண்டு வந்திருக்கிறது என்று சொல்லியும், ஈரான் பேச்சுவார்த்தைக்கு முன்வராது விட்டால் அடுத்த வாரம் நிலைமை மிகவும் மோசமடையும் என்றும், மின் நிலையங்கள், பாலங்கள் மற்றும் பிற முக்கிய கட்டமைப்புகள், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்று சொல்றது, அவை எல்லாம் குறிவைத்து தாக்கப்படும் என்றும் ட்ரம்ப் எச்சரித்திருக்கின்றார்.
பேச்சுவார்த்தையாளர்கள் ஒரு நேரடியான செய்தியை தெரிவித்துள்ளதாக கூறிய ட்ரம்ப், ஒப்பந்தம் செய்து கொள்ளுங்கள், இல்லையெனில் உங்களுக்கென்று எதுவும் மிஞ்சாது என்று அவர் ஈரானை எச்சரித்திருக்கிறார். அப்ப இதுல பார்க்க போனால் சிலர் பேசுகிறார்கள், சில சமயங்களில் அமெரிக்கா இந்த டாக்டிக்கல் நியூக்ளியர் வெப்பன்ஸை பயன்படுத்தலாம் என்று சொல்லி. அந்த நிலையில் தான் ஈரான் ஜெனரல் யாயா ரஹீம் சஃபை என்ன கூறியிருக்கிறார் என்று சொன்னால், ஈரானுக்கு எதிராக அணு ஆயுத தாக்குதலை நடத்துவது மிகவும் பகுத்தறிவுள்ள முடிவாக இருக்கும் என்று நான் நினைக்கவில்லை. ஈரானின் பரப்பளவு சுமார் 1.6 மில்லியன் சதுர கிலோமீட்டர்கள் ஆகும். நாட்டின் பெரும்பகுதி பாலைவனமாக இருந்தாலும் ஒரு தந்திரோபாய அணு ஆயுத தாக்குதல், அதாவது டாக்டிக்கல் நியூக்ளியர் ஸ்ட்ரைக், சந்தேகத்துக்கு இடமின்றி ஈரானுக்கு கடுமையான மற்றும் துயரமான சேதத்தை ஏற்படுத்தி ஏராளமான உயிரிழப்புகளையும் உண்டாகும். இருப்பினும் அத்தகைய தாக்குதலால் ஈரான் முழுமையாக அழிந்து விடாது. நாட்டின் பரப்பளவு காரணமாக அது தொடர்ந்து தப்பி பிழைத்து நிலைத்திருக்கும். ஆனால் பதிலடியாக நாங்கள் இஸ்ரேலின் டிமோனா அணுசக்தி நிலையம் மற்றும் இஸ்ரேலின் பிற அணுசக்தி மையங்கள் மீது நேரடி தாக்குதல்களை நடத்துவோம். இஸ்ரேல் போன்ற சிறிய நாட்டை பொறுத்தவரையில் இது மிகவும் பேரழிவுக்கான வீழ்ச்சியை ஏற்படுத்தும். இதற்கான முடிவை அமெரிக்கா தான் தீர்மானிக்க வேண்டும் என்று அவர் கூறியிருக்கின்றார். அதே சமயம் என்னென்று சொன்னால், இப்ப பார்த்தீர்கள் என்று சொன்னால், இந்த தற்போதைய நிலையில் ஒரு கடற்படை சமர் ஒன்று நடந்து வருவதாகவும், அதாவது கடற்படைகளே பங்கு பெற்றாமல் ஒரு கடற்சமர் உலகத்தில் நடந்து வருவதாகவும் சில ஊடகங்கள் தெரிவித்திருக்கின்றன. என்னென்று சொன்னால், எந்த ஒரு கடற்படையும் ஏற்றுக்கொள்ளாமலேயே உலகம் ஏற்கனவே அறிவிக்கப்படாத ஒரு கடல் போரில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறது என்று சொல்லியும், கரிபியன் கடல், கருங்கடல், செங்கடல் மற்றும் ஹோமூஸ் நீரிணை ஆகிய பகுதிகளில் நடக்கும் தனித்தனி மோதல்கள் கப்பல்கள், துறைமுகங்கள் மற்றும் வர்த்தக பாதைகளை அதிக அளவில் பாதித்து வருவதாகவும், இந்த பிராந்திய மோதல்கள் எந்த ஒரு முறையான கடற்படை போர் அறிவிப்பும் இன்றி உலகளாவிய கப்பல் போக்குவரத்து பாதைகளுக்கான ஒரு பரந்த போராட்டமாக ஒரு ஒன்றிணையும் அபாயத்தை கொண்டிருப்பதாகவும், உலகளாவிய வர்த்தகத்தை முடக்குவதற்கு ஒரு நீரிணையை நீங்கள் நேரடியாக மூட வேண்டிய அவசியம் இல்லை, ஒரு சில தாக்குதல்களே போதுமானதாக இருக்கும் என்றும் கப்பல் பணியாளர்கள் பயணம் செய்யவே இப்போது மறுக்கிறார்கள் என்றும் தெரிவித்திருக்கிறார்கள். காப்பீட்டாளர்கள் காப்பீட்டை திரும்ப பெறுகிறார்கள் மற்றும் கப்பல் உரிமையாளர்கள் மாற்று பாதையில் பயணிக்கிறார்கள். கடற்படைகள் அந்த நீர்வழி தொழில்நுட்ப ரீதியாக திறந்தே உள்ளது என்று வலியுறுத்தினாலும் கூட வர்த்தகம் சரிந்து விடுகிறது என்று கூறப்படுகிறது. ஹோமூஸ் போர் நிறுத்த ஒப்பந்தம் அமெரிக்காவும் ஈரானும் ஒரு நீர் வழி மீது உரிமை கோரவே வழிவகுத்திருக்கிறது என்று சொல்லியும், வாஷிங்டன் தடைகள், கன்னிவடிகளை அகற்றுதல் மற்றும் இராணுவ நடவடிக்கைகளை தொடர்ந்து அமெரிக்கா மேற்கொண்ட போதும் இந்த ஒப்பந்தம் அந்த போக்குவரத்து நிர்வாகத்தில் ஈரானுக்கு ஒரு தற்காலிக பங்கை வழங்கியதாகவும் கூறப்படுகின்றது. அதாவது இதை பதற்றம் தொடர்ந்து அதிகரிப்பதை யாராலும் கட்டுப்படுத்த முடியாத ஒரு நிலையில் தான் இருக்கின்றது. அதாவது இப்போது அமெரிக்க படைகள் கண்காணிக்க ஈரான் அலைபேசி வலையமைப்புகளை பயன்படுத்தி கொண்டிருக்கின்றது என்றும், ஈரானிய உளவாளிகள் அமெரிக்க இராணுவத்தினரை கண்காணிப்பதற்காக மத்திய கிழக்கு அலைபேசி வலையமைப்பையும் வாணிக விளம்பர தரவுகளையும் குறிவைத்து ஒரு ஒருங்கிணைக்கப்பட்ட இணைய வழி உளவு நடவடிக்கையையும் அவர்கள் மேற்கொண்டு வருவதாகவும் கூறியிருக்கிறார்கள். சரி, நீங்கள் இந்த கப்பலிலே பயணம் செய்கின்ற இந்த மாலுமிகளின் பாதுகாப்பை பற்றி கவலைப்பட்டதாக ஒரு சொல்லி கூறியிருந்தீர்கள். நாங்கள் சில நாட்களுக்கு முன்பு இதை பற்றி பேசியிருந்தோம். அண்மையிலே நான் நினைக்கிறேன், நேற்று முன்தினம் என்று நினைக்கிறேன், கேலக்ஸி என்கின்ற ஒரு கப்பல் தாக்கப்பட்டதான் முக்கியமாக பெரிய பிரச்சனையாக அமைந்தது. அது உண்மையிலே அந்த கேலக்ஸி கப்பல் சைப்ரஸிலே பதிவு செய்யப்பட்ட கப்பல். ஆனால் அதிலே வேலை செய்த மாலுமி ஒருவர் இறந்தவர். அவர் இந்தியாவை சேர்ந்தவர். இந்தியா அதற்கு தூதரக அளவிலான கண்டனம் தெரிவித்ததாக தகவல்கள் வந்தன. அது எப்படி நீங்கள் இன்னொரு நாட்டுக்காக இல்லை இன்னொரு நாட்டு கப்பலுக்காக வேலை செய்கின்ற பொழுது, அந்த நாடுகளுக்கு நடக்கின்ற யுத்தத்தினால் பாதிக்கப்படுகின்ற பொழுது, உங்களுடைய கப்பலை தாக்கினாலோ அல்ல உங்களுடைய நாட்டின் மீது தாக்கினால் தானே கண்டனம் செலுத்த முடியும். அது எப்படி நீங்கள் தானே
மத்திய கிழக்கிலே உங்களுடைய தொழிலாளர்கள் வேலை செய்கிறார்கள். நீங்கள் முன்னர் குறிப்பிட்டிருந்தீர்கள், மத்திய கிழக்கிலே இருக்கின்ற தொழிலாளர்களை இந்தியா மீண்டும் நாட்டுக்கு திரும்புங்கள் பாதுகாப்பு கருதி என்று கோரிக்கை விடுத்தது. எங்கள் மக்கள் மீது தாக்குதல் நடத்துகிறது என்று ஈரானுக்கு கண்டிக்கவில்லை. ஆனால் இந்த தடவை மட்டும் கப்பலில் ஒரு பணியாளர் இருந்ததுக்கு தூதர் அளவிலான அது பொருத்தமான விடயமா ஒரு ஒரு நாட்டை பொறுத்தவரையில் கூறுங்கள். இந்தியாவுக்கு இந்தியா தான் இதில் மிகப்பெரிய ஒரு சிக்கலில் மாட்டி இருக்கின்றது. நீங்கள் கூறியது போலதான் என்று சொன்னால் இந்தியாவின் கப்பல் தாக்கப்படவில்லை. இந்தியர்கள் வேலை செய்த கப்பல் தான் தாக்கப்பட்டது. இந்த கடல் கப்பல்களில் வேலை செய்பவர்களில் இந்தியர்கள் தான் மிக அதிகம் என்று கூறுகிறார்கள். கிட்டத்தட்ட உலகம் அங்கு உள்ள கப்பல்களில் மட்டும் 3 லட்சத்துக்கும் மேற்பட்டவர்கள் வேலை செய்கிறார்கள். இந்தியாவுக்கு 2 பிரச்சனை. ஒன்று, தற்போது இந்தியா இந்த வெளிநாட்டு கப்பல்களை ஹயர் பண்ணியாவது தங்கள நாட்டுக்கு எண்ணெய்களை கொண்டு வர வேண்டும். இல்லை என்று சொன்னால் மிகுந்த நெருக்கடியை சந்திக்கும். சீனா ஏற்கனவே இதை அறிந்து அவர்கள் எண்ணெய்களை சேமித்து வைத்து விட்டார்கள். அடுத்ததாக சீனா ஈரானுடன் ரயில் பாதைகளை அமைத்து தொடருந்து வழியாக சப்ளையை கொண்டு செல்கின்றது. இந்தியா இதுவரை வாங்கிய எண்ணெய்களை சுத்திகரிப்பு செய்து ஐரோப்பிய ஒன்றியத்துக்கும் ஏனைய நாடுகளுக்கும் விற்பனை செய்து அது லாபம் பார்த்துத்தான் வந்திருந்தது. தனக்கான எண்ணெயை சேமிக்க அவர்கள் மறந்து விட்டார்கள் என்றுதான் கூறலாம். ஒன்று, எண்ணெய் அந்த ஹோர்முஸ் நீரிணையாக எண்ணெய் வர வேண்டும். அடுத்ததாக இந்த இந்தியா இப்ப வளைகுடா நாடுகளில் ஏற்பட்ட போரினால் பெருமளவானவர்கள் நாடு திரும்பி இருக்கிறார்கள். அதே போல இந்த கப்பல்களில் பணிபுரிபவர்களும் நாடு திரும்பினால் இந்தியாவின் வேலை வாய்ப்புகள் அதனால் ஏற்படுகின்ற பொருளாதார இழப்புகள் அதிகம். இந்தியாவுக்கு வெளிநாடுகளில் இருந்து வருகின்ற பணம் மிகப்பெரிய ஒரு வருமானமாக இருந்தது. இதைத்தான் இந்த அல் ஜசீரா முதல் கூறியிருந்தது, ஒரு இந்தியர் வேலையை விட்டு இந்தியாவுக்கு போகும்போது அதனால் 5 பேர் ஒரு குடும்பத்தில் அல்லது 6 பேர் பாதிக்கப்படுவார்கள் என்று கூறியிருக்கிறது. 3 லட்சம் பேர் திரும்பி போனால் இத்தனை கிட்டத்தட்ட பில்லியன் கணக்கான மக்கள் பாதிக்கப்படும். ஆனால் இதுக்கு அந்தந்த கப்பலை நான் கூறுவேன். வளைகுடா நாடுகளில் வேலை செய்பவர்கள் அதிகம் இந்தியர்கள் தான். ஒருத்தரின் குவைத்தாக இருக்கலாம், UAE-ஆக இருக்கலாம். ஈரான் நடத்திய தாக்குதல்களில் அங்கு இறப்பவர்கள் கூட பெருமளவில் இந்தியர்கள் தான் இறந்திருக்கிறார்கள் அந்தந்த நாடுகளில் இடம்பெற்ற தாக்குதல்களில். ஆனால் இப்ப இந்தியாவுக்கு அமெரிக்காவின் அனுசரணையுடன் இருக்கின்ற இந்த ஓமான் பாதையை பயன்படுத்துவது இந்தியாவுக்கு அனுகூலமாக இருக்கிறது. அமெரிக்காவையும் சமாளிக்கலாம், தனக்கு தேவையானவற்றையும் கொண்டு வரலாம் என்று. ஏனென்று சொன்னால் இன்று அமெரிக்கா அதிபர் புதிய தடை ஒன்றை அமெரிக்காவின் செனட் சபையில் கொண்டு வந்திருக்கிறார் ரஷ்யாவுக்கு எதிராக. அதில் குறிப்பாக என்னென்று சொன்னால் ரஷ்யாவுக்கு எதிராக என்றது இல்லை, சீனா, இந்தியா, மற்றது அசர்பைசான் உட்பட பல நாடுகள் மீது 100% வரி என்று கொண்டு வரப்பட்டிருக்கிறது. ஏனென்று சொன்னால் ரஷ்யாவுடன் எரிபொருட்களை இவர்கள் வாங்குவதால். அப்ப அதுவும் இந்தியாவுக்கு ஒரு பாதிப்பானது. அப்ப அந்த பாதிப்பை தவிர்க்க வேண்டும் என்று சொன்னால் அவர்களுக்கு இந்த ஹோர்முஸ் நீரிணை ஊடான வழித்தடம் மிக முக்கியமானது. எனவேதான் இப்போது இந்தியா இந்த நடவடிக்கையை எடுத்திருக்கின்றது. அடுத்ததாக இந்தியா ஒரு 4வது சூப்பர் பவர் என்று எல்லோரும் பேசிக்கொண்டாலும் இந்த சமரில் இந்தியா காணாமல் போய்விட்டது. பாகிஸ்தானுக்கு இருக்கிற முக்கியத்துவம் இந்தியாவுக்கு கிடைக்கவில்லை. இப்போது ஈரானைத்தான் 4வது சூப்பர் பவர் என்று கூறுகிறார்கள். இப்ப இந்த நிலையில் இந்தியா தானும் இருக்கிறேன் என்று காட்டுவதற்கு ஏதாவது ஒன்றை செய்தாக வேண்டும் என்ற நிலையும் இருக்கு. நீங்கள் இந்த எண்ணெய் கையிருப்பை பற்றி கூறினீர்கள். நான் நினைக்கிறேன் முதலாக இந்த ஈரான் யுத்தம் ஆரம்பித்ததற்கு பின்னர் IMF, இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட் என்று ஒரு அறிக்கை விட்டிருக்கிறது. உலகளாவிய எண்ணெய் கையிருப்பு கடந்த 50 வருடங்களில் ஒப்பிடும் பொழுது மிகவும் ஆபத்தான கட்டத்தை தாண்டி இருப்பதாகவும், இதனால் எண்ணெய் பற்றாக்குறை, எண்ணெய் விலைகளின் உயர்வு வரப்போவதாகவும் ஒரு எச்சரிக்கையை விடுத்திருக்கிறது. அதே நேரத்தில் ஐக்கிய நாடுகள் சபையும் ஒரு அவசர கூட்டுறதாக சொல்லப்பட்டிருக்கு. அது என்னத்துக்கு என்று குறிப்பிடப்படவில்லை. இந்த நாங்கள் இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட் IMF பற்றி பார்ப்போம். அது உண்மையாக உலகத்தினுடைய பொருளாதாரம், உலக நாடுகளின் பொருளாதாரம், ஒவ்வொரு நாட்டினது பொருளாதாரத்தை பற்றியும் மிக கவனமாக அவதானிக்கின்ற ஒரு அமைப்பு.
குறிப்பாக இலங்கையிலேயும் இந்த பொருளாதார சிக்கல் வந்த காலப்பகுதியிலே ஆரம்பத்திலே இந்தியா சிறிது உதவி செய்திருந்தது. அதே போல அடுத்ததாக IMF வந்துதான் பாதுகாத்து விட்டு அந்த பொருளாதாரத்தை மீட்டு வந்தது. நாணய பெறுமதி எல்லாம் அதன் பின்னர் உயர்ந்தது. இப்ப அண்மையில் கூட 600 மில்லியன் மீண்டும் 2வது கட்டத்தை கொடுக்க சம்மதித்து கொடுத்திருக்கிறார்கள் என்று நினைக்கிறேன். அவ்வாறான ஒரு அமைப்பு எனது கணிப்பு மிகவும் சரியாக இருக்கும் என்று நினைக்கிறேன். இதை பற்றி உங்கள் கருத்தை கொஞ்சம் கூறுங்கள். IMF கூறியிருக்கின்றது, அதாவது இந்த நீண்ட கால இந்த எரிபொருட்கள் தடங்கள் அல்லது தடை உலக பொருளாதாரத்தை மிக கடுமையாக பாதிக்கும் என்று கூறியிருக்கின்றது. ஏற்கனவே இந்த உலக பொருளாதாரம் மந்தமான நிலையில் தான் வளரும் என்றும் கிட்டத்தட்ட 3% தான் வளர்ச்சி அடையலாம் என்றும் கூறியிருந்தது. இப்போது அந்த 3% கூட குறையலாம் என்றுதான் கூறுகிறார்கள். இந்த எண்ணெய் விலையை இவர்கள் 80-90 வைத்திருப்பதற்குரிய காரணம் இவர்கள் கையிருப்பில் இருக்கின்ற எண்ணெய்களைத்தான் பயன்படுத்துகிறார்கள். அது சரியான ஒரு டேஞ்சரஸ் என்று கூறுகிறார்கள். என்னென்று சொன்னால் இது தொடர்ச்சியாக மூடப்படுமாக, ஏனென்றால் இவர்கள் கையிருப்பில் தான் பாவிக்கிறார்கள் என்பதை ரஷ்யாவும் ஈரானும் உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் இந்த கையிருப்பு நிலைமை ஒரு கிரிட்டிக்கல் பாயிண்ட் என்று சொல்ற மிகவும் இக்கட்டான நிலைக்கில் வரும்போது அவர்கள் எல்லாவற்றையும் மூடுவார்கள். அதாவது செங்கடலையும் மூடுவார்கள் என்று கூறுகிறார்கள். ரஷ்யாவும் தனது எரிபொருள் விநியோகத்தை நிறுத்தும் முற்று முழுதாக இவர்களை நிலைகுலைய செய்வதற்கான ஒரு திட்டமாகத்தான் இருக்கின்றது. ஏனென்றால் எரிபொருள் தான் மிக மிக முக்கியமான ஒரு புள்ளியாக இருக்கின்றது. இந்த போரிலும் சரி, இந்த போரிலும் சரி, இதற்கு முன் நடந்த இப்ப 2வது உலக போரிலும் சரி, இதுதான் மிக மிக முக்கியமானது ஒன்றாக இருந்தது. இப்போது அந்த IMF கருத்தின்படி அவர்கள் என்ன கூறுகிறார்கள் என்று சொன்னால், இது தனியாக எண்ணெய் சார்ந்த விடயம் இல்ல, உற்பத்தி துறையாக இருக்கலாம், விவசாயமாக இருக்கலாம், மருத்துவமாக இருக்கலாம், எரிசக்தி இழப்பு ஒட்டுமொத்த உலகத்தின் பொருளாதாரத்தையும் சீரழிக்கக்கூடியது என்றுதான் கூறியிருக்கிறார்கள். இதே சமயம் இந்த எக்கனாமிஸ்ட் என்ற நாளேடு என்ன கூறியிருக்கிறது சொன்னால், ஹோர்முஸ் நீரிணையை திறப்பதற்கு டொனால்ட் ட்ரம்பிடம் எந்த வழியும் இல்லை என்றும், ஈரான் மற்றும் அமெரிக்கா இடையே கையெழுத்தான ஒப்பந்தம் ட்ரம்பால் ஒரு வெற்றியாக கருதப்பட்டது. கையெழுத்தான 1 மாதத்திலேயே நடைமுறையில் அது முறிந்து விட்டது என்றும், மோதல்கள் மீண்டும் தொடங்கி இருக்கின்றன. ஹோர்முஸ் நீரிணை வழியாக செல்லும் எண்ணெய் கப்பல்களின் எண்ணிக்கை மே 25க்கு பிறகு மிக குறைந்ததாகவே எட்டி இருக்கின்றது. குறைந்த அளவே அமெரிக்கா தனது அழுத்தத்தை அதிகரித்துள்ளது. பொருளாதார தடைகளில் இருந்து அளிக்கப்பட்ட விலக்குகளை ரத்து செய்ததோடு கடற்படை முற்றுகையை மீண்டும் ஆரம்பித்திருக்கின்றது. அந்த நீரிணை வழியாக செல்லும் கப்பல்களுக்கு கட்டணம் வசூலிப்பது குறித்தும் அமெரிக்கா பரிசீலித்து வருகிறது. இருப்பினும் இந்த நீரிணை வலுக்கட்டாயமாக திறப்பதற்கு தேவையான பயனுள்ள இராணுவ நடவடிக்கையோ அல்லது நடைமுறைக்கு சாத்தியமான ராஜதந்திரமோ ட்ரம்பிடம் இல்லை என்று சொல்லியிருக்கிறது. தொடர்ந்து 5 இரவுகள் ஈரானின் இராணுவ இலக்குகள் மீது நடத்தப்பட்ட தாக்குதல்கள் தெஹ்ரானின் நிலைப்பாட்டை மாற்ற தவறியது மட்டுமல்லாது குறிப்பிடத்தக்க மூலோபாய நன்மைகள் எதையும் அளிக்கவில்லை என்றும், 1000 கிலோமீட்டர் தூர வீச்சு கொண்ட ஏவுகணைகளும் ஆளில்லாத தாக்குதல் விமானங்கள் ட்ரோன்களும் ஈரானிடம் இன்னும் உள்ளன. இதன் மூலம் ஈரான் தனது சொந்த எல்லைக்குள் இருந்தே எந்த தூரத்தில் இருக்கின்ற கப்பல்களையும் தாக்க முடியும் என்று சொல்லி, மோதல்கள் மேலும் தீவிரமடைந்தால் பாரசீக வளைகுடா நாடுகளின் உட்கட்டமைப்புகள் தாக்கி அளிக்கப்படும். ட்ரம்ப் பலமுறை அச்சுறுத்தியது போல காக் தீவை கைப்பற்றினால் கூட பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்காது என்றும், ஏனென்றால் அத்தீவு ஈரான் கடற்கரையில் இருந்து ஒரு 25 கிலோமீட்டரில் தான் இருக்கின்றது. ஆர்ட்லரி ரேஞ்சுக்கு தான் அது இருக்கிறது என்று சொல்லி, முற்றுகை நடவடிக்கைக்கு திரும்புவது என்பது ஏப்ரல் மாதத்துக்கு முன்பிருந்த அதே சூழலைத்தான் உருவாக்குமே தவிர அதனால் ஒரு பயன்பாடும் இல்லை என்று அது கூறியிருக்கின்றது. அதாவது அந்த ஒப்பந்தமும் இப்போது வேகமாக சிதைந்து வருகிறது என்று, ஹோர்முஸ் நீரிணையில் கப்பல்கள் போக்குவரத்து பாதுகாப்பை உறுதி செய்ய சர்வதேச ஆதரவை நாடுவதே மற்றொரு வழி என்று கூறியிருக்கிறார்கள். ஆனால் இந்த வழியும் கடுமையான தடைகளை எதிர்கொள்கிறது. ஏனென்றால் கண்ணிவெடிகளை அகற்றும் பணிகளில் ஓமானுடன் ஒத்துழைக்க பிரான்சும் பிரிட்டனும் விருப்பம் தெரிவித்தாலும் ஜெர்மனும் ஜப்பானும் நிலைமையை கவனித்துத்தான் முடிவெடுக்கலாம் என்று கூறியிருக்கின்றன.
ஈரானிடமிருந்து பதிலடி கிடைக்கும் என்ற காரணத்தால் பல நாடுகள் இதில் நேரடியாக பங்கெடுக்க அஞ்சி நிற்கின்றன என்றும், சீனா கூட இந்த நீரிணை வந்து ஈரானின் அனுமதியுடன் திறக்கப்பட வேண்டும் என்றுதான் கூறுகிறது என்று கூறியிருக்கிறது. இதன் விளைவாக பொருளாதார சலுகைகளோ அல்லது இராணுவ அச்சுறுத்தலோ எந்த பலனையும் அளிக்காத நிலையில் 3 மாதங்களுக்கு முன்பிருந்த அதே இக்கட்டான சூழ்நிலையில் இப்போது ட்ரம்ப் மீண்டும் சிக்கி இருக்கிறார் என்று. குண்டு வீச்சுக்கள் மூலம் ஹார்முஸ் நீரிணையை ட்ரம்பால் திறக்க முடியாது. அதே சமயம் நீரிணையை தொடர்ந்து மூடப்பட்டிருந்தால் ஈரானுக்கும் எந்தவித பொருளாதார பயனும் கிடைக்காது என்று அது கூறியது. நல்லது. ஆனால் இப்பொழுது இன்னொரு கேள்வி என்னவென்றால், இந்த யுனைடெட் அரபு எமிரேட்ஸ், ஐக்கிய அரபு அமீரகம் மீது அண்மை காலமாக ஈரானின் தாக்குதல்கள் பெரிதாக இல்லை. குறிப்பாக இந்த துபாயினுடைய ஏர்போர்ட்டும் சரி, அல்லது அபுதாபியினுடைய ஏர்போர்ட்டும் சரி, சாதாரணமாக இயங்கிக் கொண்டிருக்கின்றன. ஆனால் நேற்று முன்தினம் மட்டும் பல விமானங்கள் ரத்து செய்யப்பட்டதாக இங்கு சிட்னியிலும் பார்த்தேன். ஆஸ்திரேலியாவில் பல விமான நிலையங்களிலே ரத்து செய்யப்பட்டு பயணிகள் தங்கியிருந்தார்கள். அதே வேளையிலே இன்னொன்றையும் கேள்விப்பட்டேன். துபாயினுடைய முக்கிய துறைமுகம் ஒன்று மூடப்பட்டிருக்கிறது. உண்மையில் வந்து இந்த ஐக்கிய அரபு அமீரக நாடுகளில் துபாய்க்கு தான் எண்ணெய் வளம் இல்லை. ஆனால் அவர்கள் இன்டர்நேஷனல், அதாவது சர்வதேச நிதிகளை, சர்வதேச சந்தைகளை, நீங்கள் கூறினீங்களை வர்த்தகங்களை உள்ளே கொண்டு வருவது, வரிகளை விலக்கி கொடுப்பது என்ற அடிப்படையிலே தான் அவர்களோட பொருளாதாரம் இருந்தது. அதுல முக்கிய பங்கு வகித்தது ஒரு மிக பெரும் துறைமுகம். அது நான் நினைக்கிறேன் பல்லாயிரக்கணக்கான கப்பல்கள் வந்து போற துறைமுகம். அதாவது ஒரு இடத்திலே வாசித்து அந்த துறைமுகத்திலே கழித்து விடப்பட்ட கப்பல்கள் அல்லது பாவனை இல்லாத கப்பல் கூடவே ஒரு பெரிய 500 கணக்கிலேயே எல்லாம் நிற்கின்றது என்று சொல்லி ஒரு மிக பெரும் துறைமுகம் மூடப்பட்டிருக்கிறது. இது ஈரானின் தாக்குதலுக்கு அஞ்சி மூடப்பட்டிருக்கிறதா? இந்த துறைமுகம் 3000க்கு மேற்பட்ட கப்பல்கள் தங்கி நிற்கக்கூடிய துறைமுகத்தின் மூடல் என்பது உலக வர்த்தகத்தில் என்ன செல்வாக்கு பாதிப்பு செலுத்தும்? உண்மையில் அந்த வளைகுடா நாடுகளில் உள்ள மிகவும் நவீனதும் மற்றும் மிக பெரியதுமான துறைமுகம் வந்து இந்த ஃபஜூரா துறைமுகம். ஒரே சமயத்தில் 3000க்கு மேற்பட்ட கப்பல்களை கையாளக்கூடியது என்று கூறியிருந்தார்கள் அந்த துறைமுகம். பெருமளவான நாடுகளின் கப்பல்கள் வந்து இந்த டிரான்சிட் அங்கிருந்துதான் இறக்குமதி செய்து ஏற்றுமதி செய்கிறது என்று கூறியிருந்தார்கள். அந்த துறைமுகத்தை கடந்த 40 நாள் போரின் போது ஈரான் கடுமையாக தாக்கியிருந்தது. ஆனால் பிறகு இந்த தடவை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் பெருமளவில் இந்த சவுதி அரேபியா மீதும் UAE மீதும் ஈரான் தாக்குதலை நடத்தவில்லை. எனவே அதை அவர்கள் கூறினார்கள், ஈரானுடன் அவர்கள் ஒரு உடன்பாட்டுக்கு வந்திருக்கிறார்கள் என்று சொல்லி. ஆனால் இப்போது ஈரான் தாக்கி இருக்கிறது. அது UAE நேரடியாக தாக்கின தாக்குதல்கள் குறைவாக இருந்தாலும் ஈரான் இன்று தாக்கி இருக்கிறது என்று சொன்னால் துறைமுகத்தை தாக்கி இருக்கிறது. என்றால் இந்த ஹோர்முஸுக்கு மாற்றீடாக அந்த துறைமுகங்களை இவர்கள் எண்ணெய் விநியோகத்துக்கு பயன்படுத்துகிறார்கள் என்று சொல்லி, அந்த துறைமுகத்தை பொறுத்தவரையில் ஒரு நாளைக்கு 6 மில்லியன் பரல் எண்ணெய்களை அந்த துறைமுகம் கையாளக்கூடியது என்று கூறியிருக்கிறார்கள். இன்று அந்த துறைமுகத்தில் இருந்த 2 சூப்பர் டேங்கர்கள், அந்த VLCC டேங்கர்கள் தாக்கி இருக்கிறார்கள். ஈரான் தாக்கியதென்றும் கூறுகிறார்கள், ஏமன் கூதி அமைப்பினர் தாக்கியதென்றும் கூறுகிறார்கள். யார் தாக்கியதென்று தெரியாது. அதற்கு பிறகு இப்போது UAE அறிவித்திருக்கிறது அந்த துறைமுகத்தை மூடியிருப்பதாக கூறியிருக்கிறது. எனவே இப்போது இருக்கின்ற எரிபொருள் விநியோகத்தில் மேலும் ஒரு 6 மில்லியன் பரல் ஒரு நாளைக்கான விநியோகத்தில வீழ்ச்சி ஏற்பட போவதாகவும், இது பெரும்பாலும் தெற்கு மற்றும் கிழக்கு ஆசிய நாடுகளை கடுமையாக பாதிக்கும் என்றும் கூறியிருக்கிறார்கள். நீங்கள் குறிப்பிட்டது போல சவுதி அரேபியாவின் மீதும் ஈரான் அண்மையிலே அதிக தாக்குதல்கள் நடத்தவில்லை என்று கூறியிருந்தீர்கள். ஆனால் நேற்று முன்தினம் என்று நினைக்கிறேன், இந்த இறந்த ஈரானிய தலைவரனுடைய இறுதி நிகழ்வுக்கு அஞ்சலி செலுத்த வந்த ஹவுதி கிளர்ச்சி போராளிகள் வந்திருந்தார்கள். அந்த குழு திரும்பவும் ஏமன் நாட்டுக்கு திரும்பி சென்று தரையிறங்குவதற்கு முன்னர் அந்த குறிப்பிட்ட விமான நிலையத்தினுடைய ரன்வேயை அந்த நாட்டு அரசாங்கம் குண்டு வீசி தாக்கி இருந்தது. அது குறிப்பாக சவுதி அரசாங்கத்தின் அழுத்தத்தின் பேரில் அந்த தாக்குதல் நடைபெற்றதாகவும், அவர்கள் இதோ வகையிலே பாதுகாப்பாக இறங்கிவிட்டதாகவும், அதற்கு பதிலடியாக ஹவுதிகள் சவுதி அரேபியாவின் மீது ஒரு விமான நிலையத்தை பயங்கரமாக தாக்கி இருந்து அது எரிந்து கொண்டிருக்கின்ற தகவல்கள் வந்தன. அதை பற்றிய ஒரு கொஞ்சம் விளக்கம் கூறுங்கள்.
இந்த ஹவுதீஸ் அவர்கள் இப்போது கூறுகிறார்கள் தங்களை ஹவுதீஸ் என்று கூற வேண்டாம். அது அனைத்துலக இந்த மேற்குலகம் தங்களுக்கு ஒரு அமைப்பாக தங்களை சித்தரிப்பதற்கு வைத்த பேர் என்று தங்களை அன்சர் அல்லா படையினர் என்றுதான் குறிப்பிட வேண்டும். தாங்கள் ஒரு நாட்டை ஆள்கிறோம் என்று நேற்று அந்த அமைப்பின் பேச்சாளர் ஒருவர் பேசும்போது கூறியிருந்தார். அன்சர் அல்லா அமைப்பு என்று கூற வேண்டும். ஆனால் இந்த அமைப்பின் பிரதேசம் மீது சவுதி அரேபியாவும் யுஏயும் உங்களுக்கு தெரியும் முதல் ஒரு 7 ஆண்டு போர் இடம்பெற்றிருந்தது. அந்த போருக்கு பிறகு அவர்கள் ஒரு தடையை விதித்திருந்தார்கள். வான் பரப்பு அவர்களின் வான்பரப்பின் மீது ஒரு தடை. அங்கு எந்த விமானங்கள் மேல் எழுந்தாலும் அல்லது எந்த விமானங்கள் அனைத்துலக விமானங்கள் அங்கு போனால் சவுதி அரேபியாவின் F-16 அல்லது F-15 தாக்குதலை நடத்தும் அல்லது குண்டுகளை வீசும், அந்த விமானத்தையும் சுட்டு வீழ்த்தும் என்று போட்டிருந்தார். ஆனால் இந்த கடந்த வாரத்துக்கு 2 வாரங்களுக்கு முதல் நாங்கள் இதிலே பேசியிருந்தோம். ஈரானின் விமானம் முதல் முறையாக போயிருந்தது ஏமனுக்கு. அது போகும்போது சவுதி அரேபியாவின் 3 F-16 ரக விமானங்கள் F-18 ரக விமானங்கள் மேலெழுந்திருந்தன. அவை இந்த விமானத்தை சுடுவது போல மிரட்டி இருக்கிறார்கள். ஆனால் ஈரான் இதற்கு அஞ்சவில்லை. ஏனென்றால் 10 வருடங்களுக்கு முன்பிருந்த நிலைமை இப்போது இல்லை. இப்போது வானாதிக்கத்திலும் ஏவுகணை தொழில்நுட்பத்திலும் எல்லாவற்றிலும் ஈரான் மேலோங்கி நிற்கின்றது. சவுதிக்கு தெரியும் ஈரான் போயிங் விமானத்தை சுட்டு வீழ்த்தினால் அதன் பதிலடி என்னவாக இருக்கும். இவர்கள் இயலுமான வரையிலும் மிரட்டி பார்த்தார்கள். ஈரான் பணியவில்லை, திரும்பி போய்விட்டார்கள். அந்த விமானம் முதல் முறையாக ஈரான் விமானம் இறங்கியது சானா ஏர்போர்ட்ல. அது அதை கூறியிருந்தார்கள் 15 வருட தடையை ஈரான் உடைத்திருக்கிறது என்று சொல்லி. அதற்கு பிறகுதான் இந்த மரணச்சடங்கில் கலந்து கொள்வதற்காக அவர்களின் விமானம் வந்திருக்கிறது. அப்ப இது இவர்கள இனிமேல் இந்த அமெரிக்காண்ட தோழமை நாடுகள் இந்த தடைகள் எல்லாம் இனிமேல் உலகத்தில செல்லுபடியாகாதுன்றதை மெல்ல மெல்ல இந்த உலகம் அந்த விலங்குகளை உடைத்து கொண்டு ஒவ்வொன்றாக வெளியில் வருகிறதை இவர்களால் சகிக்க முடியாத ஒரு நிலைமை. எனவேதான் இந்த விமானம் திரும்பி போவதற்கு முதல் அவர்கள் தாக்குதலை நடத்தினார்கள். அதற்கு பதிலடியாக அன்சர் அல்லா அமைப்பும் தாக்குதலை நடத்தியிருந்தது சவுதி அரேபியா மீது. அப்ப தொடர்ச்சியாக இவர்கள் தாக்குதல் நடத்தினார் என்றால் இந்த அன்சர் அல்லா அமைப்பு இஸ்ரேலுக்கே கிட்டத்தட்ட 2000 கிலோமீட்டருக்கு அங்கால இருக்கிற இஸ்ரேலை தாக்குவது, சவுதியை தாக்குவது அவர்களுக்கு இலகுவானது ஒன்று. எனவே சவுதி அரேபியா இறுதியாக தனது தாக்குதலை நிறுத்திவிட்டது. இப்பொழுது நாங்கள் இஸ்ரேல் பாலஸ்தீனம் பற்றின ஒரு தகவல் ஒன்றை பார்ப்போம். நேற்று நடந்த ஒரு தாக்குதலிலே திரும்பவும் காசாவிலே ஒரு குடும்பம் கொல்லப்பட்டிருக்கிறது. அந்த குடும்பத்தை சுற்றி இருப்பவர்களை பார்க்கின்ற பொழுது மிகவும் பரிதாபமாக நிலையில், கையறு நிலையில், அதாவது இப்ப இறப்பு நிகழ்வுகளில் எல்லோரும் தங்களுடைய கவலைகளை, மன சுமைகளை காட்டிக் கொள்வார்கள். ஆனா இந்த படத்தை பார்க்கின்ற பொழுது இந்த கையறு நிலை என்றது கிட்டத்தட்ட அந்த முள்ளிவாய்க்கால் எங்களுக்காக யாருமே இல்லை, கொன்று கொண்டே இருக்கிறார்கள், அதை பார்க்க மட்டும் எங்களால் முடிகின்றது என்பது போலத்தான் அந்த படத்தினுடைய தோற்றப்பாடு இருந்தது. அதாவது இப்போதைக்கு இஸ்ரேல் லெபனானிலே தான் தாக்குதல் நடத்துகிறது, லெபனானை கைப்பற்றி கொண்டிருக்கிறது. எதற்காக மீண்டும் காசாவை தரைமட்டமாக்கி விட்டீர்கள், காசா மக்களை அகதி முகாம்களுக்கு அனுப்பி விட்டீர்கள், திருப்பவும் எதற்காக காசாவிலே தாக்குகிறீர்கள்? அதை ஒரு கொஞ்சம் விளக்குங்கள். அதாவது என்னென்று சொன்னால் இயலாதவரைத்தான் அவர்களால் திரும்ப திரும்ப தாக்க முடியும். இன்று ஈரான் திருப்பி அடித்தபடியால் ஈரானை தொடுவதற்கு இஸ்ரேலுக்கு அச்சமாகத்தான் இருக்கின்றது. இந்த அமைப்புகள், அதாவது பலஸ்தீனத்தில் இருக்கிற அமைப்புகளோ அல்லது ஹிஸ்புல்லாக்களோ அவர்களிடம் நவீன ஆயுதங்கள் அவர்களுக்கு கிடைக்காதவாறு தடைகளை போட்டுவிட்டு சிறு சிறு ஆயுதங்களுடன் இருப்பவர்கள் மீது பெரும் சம்மட்டியை கொண்டு அடிப்பது போல விமானங்கள், ஏவுகணைகளை கொண்டு தாக்குவது. இது அவர்கள் சில சமயங்களில் பொழுதுபோக்குக்கு தாக்குதலை நடத்துவது போல தாக்குதலை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இதுவரையில் காசாவில் 20,000 குழந்தைகள் இறந்திருக்கிறார்கள். அதுல 73 குழந்தைகள் தலையில் சுடப்பட்டிருக்கிறார்கள் நேரடியாக என்று இந்த மனித உரிமைகள் அமைப்புகள் கூறியிருக்கின்றன. அதாவது அவர்கள் வேண்டுமென்றே சுட்டிருக்கிறார்கள் என்று சொல்லி.
இன்றும் நீங்கள் சொன்னது போல இடம்பெற்ற தாக்குதலில் 6 வயது சிறுமி ஒருவரும் அவருடைய பெற்றோர்களும் இறந்திருக்கிறார்கள். ஒரு அவர்களுடைய ஒரு மகன் உயிர் தப்பி இருப்பதாக கூறப்படுகிறது. ஆனால் எதுவும் செய்ய முடியாத ஒரு நிலைமை. அண்மையில் ஒரு காணொளியை பார்த்தேன். சுடப்பட்டிருக்கிறார் ஒரு சிறுவன். அவர் விழுந்து போய் கிடக்கிறார். அவரை தூக்க முடியாது. என்று சொன்னால் சினப்பர்ஸ் இருக்கிறார்கள். அவர்கள் அங்கு அவரை தூக்க போவர்களையும் சுடுகிறார்கள். இறுதியாக அங்கிருந்த ஒரு பெண் வைத்தியர் அவர் துணிச்சலாக போய் அந்த சிறுவனை மீட்டு கொண்டு வந்தார். அதை வீடியோவில் போட்டிருந்தார்கள். அந்த சினைப்பர்களுக்கு மத்தியில் அவர் துணிச்சலாக சென்று அதை மீட்டு கொண்டு வந்தார் என்று சொல்லி. காசா மருத்துவமனையின் பிரதம வைத்தியர், அதாவது அதன் டிரெக்டர், அவர் இருக்கிற இஸ்ரேல் சிறையில் இருக்கிற கோலத்தை போட்டிருக்கிறார்கள். எலும்பும் தோலுமாக அவர் இருக்கிறார். இத்தனைக்கும் அவர் ஒரு வைத்தியர். நீங்கள் சொன்னது போலதான் அந்த தேசம் ஒரு சபிக்கப்பட்டது போல யாருமே உதவி செய்ய முடியாத ஒரு நிலையில் இருக்கிறார்கள். ஆனால் இந்த படைத்துறை ஆய்வாளர் இன்று ஒரு பிரெடிக்ஷனை கூறினார். நாங்கள் மிகப்பெரிய ஒரு போருக்குள் சென்று கொண்டிருக்கின்றோம். இது இந்த விண்டருக்கு, அதாவது குளிர்காலத்தில் இது ஒரு அணு ஆயுத போராக கூட மாறலாம். இந்த போர் அணு ஆயுத போராக மாறினால் 2 விடயங்கள் தான் நடக்கும். ஒன்று, இஸ்ரேல் இருக்காது, இல்லை என்றால் உலகம் இருக்காது என்று கூறியிருக்கிறார். ஒரு ஞாபகம் இருக்கிறது. நான் ஒரு காணொளியோட பார்த்தேன். இந்த யூதர்கள், நான் நினைக்கிறேன் 1500 வருடங்களுக்கு பின்னர் தங்களுடைய தாயக நிலத்துக்கு அதாவது இங்கிலாந்தால் கொண்டே குடியேற்றப்பட்ட பொழுது கையசைத்து வரவேற்று அன்புடன் வரவேற்றார்கள் இந்த பாலஸ்தீனிய மக்கள் என்று சொல்லி. ஆனால் இப்பொழுது அதே வரவேற்ற மக்கள் தான் வரவேற்றதற்கு பதிலடியாக இவ்வாறு கொல்லப்படுகிறார்கள், பாதிக்கப்படுகிறார்கள், நிலத்தை விட்டு அகற்றப்பட்டிருக்கிறார்கள், அவருடைய நிலங்கள் அமெரிக்கப்பட்டுள்ளன, அகதி முகாம்களிலே வாழ்கிறார்கள், தினமும் இறப்புகளை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஏதோ ஒரு வகையில ஈரான் என்கின்ற நாடு தனக்கு ஆபத்து வந்தாலும் அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணுகிறது, அங்கால ஹவுதிகளுக்கு சப்போர்ட் பண்ணுகிறது, லெபனானுக்கு உள்ள ஹிஸ்புல்லாக்களுக்கு சப்போர்ட் பண்ணுகிறது என்ற வகையிலே ஏதோ ஒரு மனிதாபத்தன்மை இருக்கிறது போல இருக்கிறது. நன்றி. இத்துடன் இந்த நிகழ்வை நாங்கள் நிறைவு செய்து கொள்வோம். இன்னொரு நிகழ்வில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றோம். அதே வேளையில் உங்கள் அனைவரிடம் ஒரு அன்பான வேண்டுகோள். இந்த இலக்கு வெப் என்கின்ற இந்த யூடியூப் சேனலை நீங்களும் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் அறிமுகம் செய்து, அத்துடன் முடிந்தால் பெல் பட்டனை அழுத்தி எங்கள் இந்த காணொளிகளுக்கு ஆதரவு தந்து மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நானும் அதைத்தான் கூற இருந்தேன். நாங்கள் அடிக்கடி கூறுவோம் வேண்டும் என்று மறந்து விடுவதுண்டு. நீங்கள் உங்களுக்கு இது பிடித்திருந்தால் நீங்கள் உங்கள் நண்பர்களுக்கு, குடும்ப உறுப்பினர்களுக்கு, மற்றது நீங்கள் இருக்கின்ற குழுக்களில் பகிர்ந்து இதை சப்ஸ்கிரைப் பண்ணி மற்றது லைக் பண்ண சொல்லி கூறினீர்கள் என்று சொன்னால், இது நாங்கள் ஏன் கேட்கிறோம் என்று சொன்னால், பெருமளவான மக்களை இந்த கருத்துக்கள் சென்றடைய வாய்ப்பாக இருக்கும். அது எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு உதவியாக இருக்கும் என்று கூறிக்கொண்டு நன்றி, வணக்கம். நன்றி.